நம்ம ஏன் நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு அடிக்ட் ஆயிருக்கோன்றது தெரியுமா? பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மான் வந்து புல் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு புலி வந்து ரொம்ப நேரமா அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அதை அடிச்சு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தோட வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. சடனா இந்த புலி வந்து இந்த மானை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மானும் வந்து புலியை அதை கவனிச்சுட்டு ஓட ஆரம்பிக்குது. புலி வந்து பயங்கரமா வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கு. மானும் ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல மான் வந்து எஸ்கேப் ஆயிடுது. புலி வந்து ஏமாற்றத்தோட திரும்ப வந்துடுது. ஓகே, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு வந்துடுது. மான் வந்து ஓகே அப்படா தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுது. நம்ம லைஃப்ல இந்த புலி மாதிரி ஒரு ஆள் நம்ம கூடவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி அப்பதேட் ஆகும்? அந்த மானுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான். அந்த புலிகிட்ட இருந்து எஸ்கேப் பண்ண உடனே அது அடுத்த வேலையை பார்க்க போயிடுது. ஆனா நம்ம லைஃப்ல 24 ஹவர்ஸும் நம்ம கூடவே ஒரு புலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சமயத்துல பாஸா இருக்கும், ஒரு சமயத்துல ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு சமயத்துல ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒரு சமயத்துல அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கொலீகா இருக்கலாம், ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு ஃபார்ம்ல 24 ஹவர்ஸும் அந்த புலி நம்ம கூடவே இருக்கு. அப்ப நம்ம என்ன மோடு தான் அப்பதேட் ஆகும்? ஃபிளைட் ஆர் ஃபைட் மோடு. ஒண்ணு அந்த வேலையில இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத யோசிப்போம், இல்ல அது எப்படியாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத வேண்டாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுச்சுவேஷன்ல நம்ம ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பாடியில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க, அதாவது கார்டிசால், பாடி பேலன்ஸ்டா வைக்கணும் அப்படின்றதுக்காக அது ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்துட்டு லீட் பண்ணும். பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீசஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லலாம். தென் இட்ஸ் ஹை டைம் டு லுக் இன்வர்ட். அதை நீங்க உங்களுக்குள்ள பார்க்கணும். லிசன் டு யுவர் சோல். உங்க ஆத்மாட்டை கேளுங்க, அது என்ன சொல்லுதோ அதுபடி நடங்க. அப்படின்னாதான் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். வெளியில வர முடியும் அப்படின்னா எஸ்கேப் ஆகி ஓடுறது கிடையாது. நீங்க வந்து கான்சியஸ் மோட்ல ஆப்ரேட் ஆவீங்க. எப்படி அப்படின்னா ஃபிளைட் ஆர் ஃபைட் மோட்ல இருந்து கான்சியஸ் மோடுக்கு ஆப்ரேட் ஆவீங்க. அப்போ வந்து உங்களால எந்த வேலையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.